எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே தேவி கருமாரி அம்மனை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே செல்லாத்தா செல்ல மாரியாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா கண்ணாத்தா பொன்ன காணாட்டா கண்ணாத்தா பொன்ன காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா அம்மா சொல்லடி நீயாத்தா தாயே சொல்லடி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா ஆசை தீர உன் அழகை பார்க்க மாரியாத்தா வந்த பாசத்தோடு வந்தேனடி தாய மாரியாத்தா ஆசை தீர உன் அழகை பார்க்க மாரியாத்தா வந்த பாசத்தோடு வந்தேனடி தாய மாரியாத்தா பொன்னும் பொருளும் தந்தருள்வாய் கருமாரியாத்தா பொன்னும் பொருளும் தந்தருள்வாய் கருமாரியாத்தா என்னை புகழோடு வைத்திடுவாய் ஆதி சக்தி மாதா என்னை புகழோடு வைத்திடுவாய் ஆதி சக்தி மாதா அம்மா அம்மா தென்னை மர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தென்னை மர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனையே சின்னாத்தா நாங்க
இருந்தாலும் தம்பி கொஞ்சம் உள்ள நின்னுக்கமா தம்பி.
விலங்கு பூசையில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கர்ப்பசாமி கோயில் இஸ்லாமத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து தலைமுறைக்கு கோவில்பட்டியை சேர்ந்த தலைமுறைக்கு தலைவர் முதல்வர் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். 6 மணி அளவில் விளக்கு பூசையில் கலந்து கொள்ளும் தாய்மார்கள் கர்ப்பசாமி கோயில் கேட்டுக்கொள்கின்றோம். அன்னதானம் நடந்து இருப்பதால் மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பயன துளுக்கானத்தம்மா நீ தோன்று மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று. கண்டுவிட்டா நம்ம குற தீரும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். காற்று மழை வீச வெக்காளிக்கு கூரை இல்லை வாழ என்று பல சொல்லுவார். அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காளி வாழ்ந்திருக்கார். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். ஆதி சிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாளே. ஆடும் சிவனாரின் ஆட்டத்துக்கு சக்தி கொடுத்தாளே. என்ற போதும் ஒரு பெண்ணின் உள்ளம் கொண்டு தில்லைக்காளி வந்து நின்றாளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். வேண்டும் வரம் தரவே கட்டுக்குள் இன்று மௌனதவம் செய்யும் மாரியம்மா மாரி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா. முத்து கொடுத்திடுவா என்னை வந்து முத்தை எடுத்திடுவா. நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூர் தானில் கண்டேனே மாறி அம்மன் அலங்காரம்
வணங்கும் விளக்கிதுவே இருளை நீக்கும் விளக்கிது அன்பை வளர்க்கும் விளக்கிதுவே இல்லந்தன்னில் விளக்கினையே என்றும் ஏற்றி தொழுதிடவே பல்வித விளவா பொருளும் துளங்கிடவே விளக்கில் விளங்கும் ஜோதினனை விமலை என்றே உணர்ந்திடுவோம் போற்றி வணங்கும் விளக்கிதுவே உள்ளங்கையால் குவளையை மூடிக்கொள்ளவும் குவளையில் உள்ள தண்ணீரில் மஞ்சள் பொடி கலந்த அரிசியை இட்டு உள்ளங்கையால் குவளையை மூடிக்கொண்டு இம்மந்திரத்தை ஜெபிக்கவும் பங்கேற்ற யமுனை சைவ கோதாவரி சத்யலட்சுமி சன்னதி குரு தீர்த்தத்தை ஆசா ஒரு மலரை தீர்த்தத்தில் நனைத்து புஷ்பங்களிலும் நெய்வேத்தியத்திலும் தெளித்துக் கொள்ளவும் ஒரு மலரை தீர்த்தத்தில் நனைத்து புஷ்பங்களிலும் நெய்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அர்ச்சனை செய்யும் முறை ஆள்காட்டி விரல் தவிர இதர விரல்களால் குங்குமத்தையும் மலர்களையும் எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். முதலாவதாக குங்குமத்தினால் அர்ச்சனை. ஒரு வெற்றிலையை எடுத்து விளக்கோட பாதத்தில் வச்சுக்கோங்க. குங்கும அர்ச்சனை. வெற்றிலையை எடுத்து விளக்கு பாதத்தில் வச்சு நமக ஓம் இச்சா சக்தியை நமக ஓம் கிரியா சக்தியை நமக ஓம் ஸ்வர்ண சுரூபிண்யை நமக ஓம் ஜோதி லக்ஷ்மியை நமக ஓம் தீபலக்ஷ்மியை நமக ஓம் மகாலக்ஷ்மியை நமக ஓம் தனலக்ஷ்மியை நமக ஓம் தானியலக்ஷ்மியை நமக ஓம் தைரியலக்ஷ்மியை நமக ஓம் வீரலக்ஷ்மியை நமக ஓம் விஜயலக்ஷ்மியை நமக ஓம் வித்யாலக்ஷ்மியை நமக ஓம் காமவல்யை நமக ஓம் காமாட்சி சுந்தரியை நமக ஓம் சித்தலக்ஷ்மியை நமக ஓம் சித்தாலக்ஷ்மியை நமக ஓம் சர்வமங்கள கத துக்க நிவாரண்யை நமக ஓம் சந்தான லக்ஷ்மியை நமக ஓம் ஆனந்த சொரூபிண்யை நமக
ஓம் அகிலாண்ட நாயிகாயை நமக. ஓம் பிரம்மாண்ட நாயகியை நமக. ஓம் ஸ்ரவ்யை நமக. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் பத்மயாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் தன்யாயை நமக. ஓம் கிரண்மயை நமக. ஓம் நித்ய புஷ்டாயை நமக. ஓம் தீர்த்தாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாரண்யை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் அனுக்கிரக பிரதாயை நமக. ஓம் ஓம் அசோகாயை நமக. ஓம் அமிர்தாயை நமக. ஓம் துர்காயை நமக. ஓம் நாராயண்யை நமக. ஓம் மங்கல்யாயை நமக. ஓம் கிருஷ்ணாயை நமக. மலர்களால் அர்ச்சனை. வெற்றையை வந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சு அடுத்த மலர்களால் அர்ச்சனை. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் மோக நாசின்யை நமக. ஓம் அபமிருத்யு நாசின்யை நமக. ஓம் வியாதி நாசின்யை நமக. ஓம் தாரித்ரிய. ஓம் சரண்யாயை நமக. ஓம் ஆரோக்கியதாயை நமக. ஓம் சரஸ்வதியை நமக. ஓம் மகாமாயை நமக. ஓம் புஷ்கர ஹஸ்தாயை நமக. தேவியை நமக. ஓம் பாரத்யை நமக. ஓம் கோவிந்த ரூபிணியை நமக. ஓம் சுபத்ராயை நமக. ஓம் திரிகுணாயை நமக. ஓம் நிரஞ்சனாயை நமக. ஓம் நித்யாயை நமக. ஓம் கோமத்யை நமக. ஓம் மகாபலாயை நமக. ஓம் சாந்தாயை நமக. ஓம் நித்ய முக்தாயை நமக. ஓம் நிஷ்கலங்காயை நமக. ஓம் பாவநாசின்யை நமக. ஓம் வேதநாசின்யை நமக. ஓம் சுகப்பிரதாயை நமக. ஓம் சர்வேஸ்வர்யை. ஓம் மாலாயை நமக. ஓம் தர்மவர்தின்யை நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பி சமர்ப்பயாமி. பூக்களை தேவியின் பாதங்களில் திருவிளக்கிற்கு சமர்ப்பிக்கவும். போற்றுதல். எல்லோரும் இருவரும் கூப்பி சிறு விளக்கில் சுடர்விடும் ஒளியை நோக்கி அம்பிகையை மனதார நினைத்து மந்திரங்களை சொல்லி 6 தடவை நைவேத்தியத்தை வலது கை விரலால் எடுப்பது போலவும் தேவிக்கு ஊட்டுவது போலவும் பாவனை செய்யவும். ஓம் பிராணாய ஸ்வாகா. ஓம் அபனாய ஸ்வாகா. ஓம் வியானாய ஸ்வாகா. ஓம் உதனாய ஸ்வாகா. ஓம் சமனாய ஸ்வாகா. ஓம் பிரம்மணே ஸ்வாகா. கனமான மாங்கல்ய பிச்சையிட்ட தாயே, கருத்துள்ள பாலகனை தர வேண்டும் அம்மா. கருத்துள்ள பாலகனை தந்தாலும் தாயே, கலங்காத செல்வத்தை தர வேணும் தாயே. மண்டலம் புகழும் மகாலட்சுமி தாயே, மணி போல திங்களில் ஜோதினே தினகரன் ஜோதினே, அங்கியே ஜோதினே அனைத்திலும் ஜோதினே, எங்களுள் ஜோதினே ஈஸ்வர ஜோதினே, கங்கிலா ஜோதினே கற்பூர ஜோதியே,
திருவிளக்கின் முன் கற்பூர தீபத்தை வைத்து மலரால் வலம் சுற்றி திருவிளக்கிற்கு சமர்ப்பிக்கவும். மலரால் வலம் சுற்றி திருவிளக்கிற்கு சமர்ப்பிக்கவும். கற்பூர தீபத்தை தொட்டு கண்களிலும் தலையிலும் நெஞ்சிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். பக்தர்கள் கற்பூர தீபத்தை தொட்டுக்கொள்ள நின்ற இடத்தில் நின்றவாறே கொடுக்க வேண்டும். நமஸ்காரம் செய்து எழுந்து நின்று வலம் வர தயாராகுங்கள். திருவிளக்கினை வலம் வர. ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஸ்ரீ தேவி. நின்றவாறே எல்லோரும் சேர்ந்து சொல்ல. மந்திர கீனம், கிரியா கீனம், பக்தி கீனம், மகேஸ்வரி யத்பூரிதம் மயாதேவி பரிபூர்ணம் தபஸ்துதே. நமஸ்காரம் செய்து அமர்ந்து கொள்ளவும். நாற்பத்தி ஐந்து 45 சீட் இருப்பவர்கள் சிறப்பு பரிசினை பெற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தை பொன்றா மூர்த்தி அவர்களுக்கு கோவில் சார்பாக திரு அருணாசலம் மலர்கொடி அவர்களின் சார்பாக சிறப்பு பரிசு விளக்கு பரிசளிக்கப்படுகிறது. பரிசினை பெறுபவர் பொன்றா மூர்த்தி அவர்களுக்கு கோவில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இரண்டாவது பரிசுக்கான கொண்டு நடைபெறுகிறது. அனைவரும் சற்று அமைதியாக இருக்கவும். எண் 60 60 எண் இருப்பவர்கள் வரவும். முதல் பரிசினை வழங்குபவர் திரு மாரிமுத்து அருள்ஜோதி. சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எண் 71 எண் இருப்பவர்கள் முன்வரும். திரு ஆர் அருணாசலம் ராமலட்சுமி சிங்கப்பூர் அவர்களுக்கு திரு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆர் அருணாசலம் ராமலட்சுமி இரண்டாவது பரிசை வழங்குவதற்கு கோவில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை பெறுபவர் முன்வரவும். திருமதி அரியநாயகி தியாகராஜன் அவர்களுக்கு திரு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பரிசினை பெறுபவர் திருமதி அரியநாயகி தியாகராஜன் அவர்களுக்கு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எண் 48 48 எண்ணிருப்பவர்கள் முன்வாரும். மூன்றாம் பரிசினை வழங்குவர் எம் கருப்பசாமி முத்துமாரி. எம் கருப்பசாமி முத்துமாரி அவர்களுக்கு கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவது பரிசினை பெறும் பெறுபவர் ஜெயகவி. ஜெயகவி அவர்களுக்கு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை வழங்குபவர் திரு எம் கருப்பசாமி முத்துமாரி அவர்களுக்கும் கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நான்காவது பரிசிற்கான குழுக்கள் நடைபெற இருக்கிறது. நான்காவது பரிசினை வழங்குபவர் ஸ்ரீ சங்கவேலன் எஸ் விஜயா. நான்காவது பரிசினை வழங்குபவர் ஸ்ரீ சங்கவேலன் எஸ் விஜயா அவர்களுக்கு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை பெறுபவர் எண் 56 56 எண்ணிருப்பவர்கள் பரிசினை பெற வருவார்கள் என்று கொள்கிறோம். வசதி அவர்களுக்கு நான்காவது பரிசு அளிக்கப்படுகிறது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை வழங்குபவர் ஸ்ரீ சங்கவேலன் விழா. பரிசினை பெறுபவர் வசதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஐந்தாவது பரிசுக்கான குழுக்கள் நடைபெறுகிறது. ஐந்தாவது பரிசு சிவரஞ்சனி. ஐந்தாவது பரிசினை வழங்குபவர்கள் திரு ஆளுநர் சிவரஞ்சனி அவர்களுக்கு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை பெறுபவர் 95 95 ஏறியவர்கள் முன்வரவும். திருமதி ராமலட்சுமி செந்தில்குமார் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஐந்தாவது பரிசினை பெறுபவர் திருமதி ராமலட்சுமி செந்தில்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை வழங்குபவர் திரு மு வெங்கடசுப்பு முதுவினா. ஆறாவது பரிசு பொருளினை வழங்குபவர் திரு மு வெங்கடசுப்பு முதுவினா. எண் 108 108 எண்ணிருப்பவர்கள் பரிசினை பெற முன்வரவும். ஆறாவது பரிசினை வழங்குபவர் திரு மு வெங்கடசுப்பு முதுவினா அவர்களுக்கு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை வழங்குபவர் திருமதி ராமலட்சுமி அருணாசலம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஏ மணிராஜ் தனலட்சுமி சிங்கப்பூர். ஏழாவது பரிசினை வழங்குபவர் திரு ஏ மணிராஜ் தனலட்சுமி சிங்கப்பூர் அவர்களுக்கு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழாவது பரிசினை பெறும் நபர் எண் 81 எண் இருப்பவர்கள் முன்வரவும். ஏழாவது பரிசினை பெறும் நபர் சுதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எட்டாவது பரிசினை வழங்குபவர் திரு என் கருப்பசாமி சிந்து அவர்கள். திரு என் கருப்பசாமி சிந்து அவர்களுக்கு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எட்டாவது பரிசினை பெறும் நபர் 83 எண் இருப்பவர்கள் பரிசினை வாங்க முன்வருமாறு அழைக்கிறோம். மணிராஜ் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு வாங்கும் திருமதி தனலட்சுமி மணிராஜ் அவர்களுக்கு கோவில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எட்டாவது பரிசினை அளிப்பவர் திரு என் கருப்பசாமி சிந்து அவர்களுக்கும் கருப்பசாமி கோவில் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சதீஷ் திவ்யா. திரு சதீஷ் திவ்யா அவர்கள் பரிசினை வழங்க வரவும். 8 7 இருப்பவர்கள் பரிசினை வழங்க முன்வரவும். 8 7 9வது பரிசினை வழங்குவதற்கு சதீஷ் திவ்யா. பரிசினை பெறும் நபர் திரு திருமதி கவிதா அவர்களுக்கு கருப்பசாமி திருக்கோவில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை பெறும் நபர் 111
111 எழுதியிருப்பவர்கள் பரிசினை பெற முன் வரணும். திருமதி சிந்து கர்மசாமி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசினை வழங்குபவர் திரு எஸ் சங்கர் மணிமேகலை அவர்களுக்கு கர்மசாமி கோவில் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு குலசேகரன் முத்துமாரி அவர்கள் 11வது பரிசை வழங்குகிறார்கள். பரிசினை பெறும் அதிர்ஷ்டனவர் இன்னொரு குழந்தை வெயிட்டிங் 80 எண்ணியவர்கள் வரவும். 11வது பரிசை பெறும் நபர் திருமதி கஸ்தூரி அவர்களுக்கு 11வது பரிசு வழங்கப்படுகிறது. கஸ்தூரி அவர்களுக்கு கோவில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை வழங்குபவர்கள் திரு குலசேகரன் முத்துமாரி அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 123 உச்சிமலாடி கோவிலில் இருந்து 123 எண்ணியிருப்பவர்கள் வந்து பரிசினை பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வழங்குபவர்கள் திரு சங்கர சுப்பிரமணியன் பார்வதி. 13வது பரிசினை வழங்குபவர்கள் திரு சங்கர சுப்பிரமணியன் பார்வதி அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 124 மீண்டும் ஒருமுறை ஸ்ரீ உச்சிமலாடி கோவில் இருக்கும் கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை வாங்குபவர் திருமதி முத்துக்காமாட்சி பெரியசாமி அவர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை பெறும் முத்துக்காமாட்சி பெரியசாமி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி கமலா சரண்ராஜ் அவர்களுக்கு கோவிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசினை பெறும் கமலா சரண்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.